السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. உங்களுடைய ரப்பு உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறான், ஆணை பிறப்பிக்கின்றான். நீங்கள் நன்றி செலுத்தி வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக நான் அதிகப்படுத்துவேன். நீங்கள் நன்றி கொன்றவர்களாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக என்னுடைய அதாபு மிக கடுமையானதாக இருக்கிறது. வகால மூசா இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்து ஜமியா ஃபஇன்னல்லாஹ லகனியுன் ஹமீத். மூசா அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய சமுதாயத்தை பார்த்து உரைத்தார்கள், நீங்களும் பூமியில் உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து அல்லாஹுவை நிராகரித்தீர்கள் என்றால், அல்லாஹுக்கு நன்றி மாறு செய்தீர்கள் என்றால் அது பற்றி அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவனும் புகழுக்கும் உரியவனுமாக இருக்கிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்தை முன்னோக்கி சொன்னார்கள். இந்த வசனங்கள் சூரா இப்ராஹிம் 14ஆம் அத்தியாயத்தில் 7ஆம் 8ஆம் வசனங்களாக பதிவாகியிருக்கிறது. அல்லாஹ் நம் எல்லோருக்குமாக சேர்த்து ஒரு அறிவிப்பு செய்கிறான். உங்களுக்கு நான் என்னென்ன நியமத்துகளை வழங்கியிருக்கிறேனோ, நன்மைகளை தந்திருக்கிறேனோ, அதற்கு நீங்கள் நன்றி செலுத்தி வாழ வேண்டும். நன்றி செலுத்துவதனால் உங்களுக்குத்தான் அதில் நன்மைகள் இருக்கின்றன, பலாபலன்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் நமக்கு எத்தனையோ நியமத்துகளை வாரி வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு நியமத்துக்கும் நாம் நன்றி செலுத்த ஆரம்பித்தோம் என்றால் நம்மால் நன்றி செலுத்தி முடிக்க இயலாது. என்றாலும் கூட நன்றி உணர்ச்சியோடு அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு நாம் அடிபணிந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இதனுடைய பலன் என்னவென்றால், ஏற்கனவே அல்லாஹ் நமக்கு வழங்கி வருகின்ற அந்த நேமத்துகளை மேலும் அதிகப்படுத்துவான். நம்பர் 1, அந்த நேமத்துகளில் பரக்கத்தை செய்வான். நம்பர் 2. நம்பர் 3, அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த நேமத்துகளுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். நம்மை விட்டும் நம்முடைய பொருளாதாரம் சென்று விடாது, நம்முடைய குடும்ப நிம்மதி அழிந்து விடாது. இப்படி பல்வேறுபட்ட நன்மைகளை அல்லாஹ் தருவான். நன்றி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நன்றி இல்லாமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் அதனுடைய விளைவு என்ன? கொடுத்ததை அல்லாஹ் எடுத்து விடுவான். மிகப்பெரிய இழப்புகளுக்கு நாம் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகிவிடும். இதை அல்லாஹ் எச்சரிக்கை புரிகிறான். என்னுடைய அதாபு மிக கடுமையாக இருக்கிறது, நீங்கள் நன்றி கொன்றவர்களாக வாழ்ந்தீர்கள் என்றால். சாதாரணமாக நடைமுறையிலே சொல்வார்கள், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொல்வார்கள். இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு ஆயிரம் நேமத்துகளை வழங்கியிருக்கிறானே, இங்கே உள்ளவர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் நாம் நன்றியுடையவர்களாக இருந்தால் போதுமா? அல்லாஹுதானே பிரபஞ்சத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் நேமத்துகளை, அருள்கொடைகளை வாரி வழங்கியவாறு இருக்கிறான் என்றால், அன்பான பெருமக்களே, அல்லாஹுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் தொழுகைக்கு பின்னாலே நாம் அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறோம், அல்லாஹும்ம இன் அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தவும், உன்னை நினைத்து பார்க்கவும், அழகிய முறையில் உன்னை வணங்கவும் எனக்கு நல்லொருள் புரிவாயாக, நல்லுதவி செய்வாயாக நாம் கேட்கிறோம். அருமையான ஒரு துவாவை பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் இந்த துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் சுக்ரியா செய்வது என்பது அதுவே அல்லாஹ் நமக்கு தருகிற ஒரு வரமாக இருக்கிறது. சுக்ரியா செய்யாமலும் நாம் வாழலாம், தான் தோன்றித்தனமாகவும் நாம் வாழலாம். ஆனால் சுக்ரியா செய்து வாழ வேண்டும் என்று நினைப்பது இருக்கிறதே, அது அல்லாஹ் நமக்கு அளித்த ஒரு பேரருட்கொடையாக இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அளித்த நேமத்துகளுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கிற போது அவர்கள் முதலிலே சொல்வது, யா அல்லாஹ், எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற சிந்தனையை தந்தாயே, அதற்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்வார்களாம்.
நன்றி செலுத்துகின்ற ஞாபகத்தை தந்தாயே, நன்றி உணர்ச்சியை தந்தாயா அல்லாஹ், அதற்காக முதற்கண் நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசிய போது அப்போது அல்லாஹ் சொன்னான், இப்போதுதான் நீ உண்மையிலே நன்றி செலுத்தியவனாக ஆவாய் என்று சொன்னான். யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே, ஏதோ நன்றி 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 என்று சொல்லிவிட்டு போவதல்ல, இந்த நன்றி உணர்ச்சியோடு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இத்தனை மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நம்மை இவ்வளவு கண்ணியத்தோடு வாழ செய்திருக்கிறானே, மரியாதையோடு வாழ செய்கிறானே, நமக்கு 3 வேளையும் நமக்கு உணவளிக்கிறானே, அழகிய உடைகளை தந்திருக்கிறானே, நாம் பெற்ற பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழ்கிறார்களே, தங்களுடைய அந்த திறமைகளை பயன்படுத்தி நமக்கு கண்குளிர்ச்சியாக அவர்கள் இருக்கிறார்களே, ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து பார்க்கிறோம். நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் நாம் நன்றி செலுத்த ஆரம்பித்தோம் என்றால் எப்படி? நாம் கண்களை அசைக்கின்றோமே, புருவங்களை அசைக்கின்றோமே, அது இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியும்? நம்முடைய நாசியினால் நுகர்கின்றோமே, நாவினால் சுவைக்கின்றோமே, கால்களால் நடக்கின்றோமே, கைகளால் பற்றுகின்றோமே. எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதே, எத்தனையோ பேர் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்களே, ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்க வேண்டும். நேர்மறையாக நினைக்க வேண்டும், எதிர்மறையாக நினைக்க வேண்டும். எத்தனையோ பேருக்கு வழங்காத நியமத்துகள் எல்லாம் அல்லாஹ் வழங்கியிருக்கிறாங்க. அதே போன்று எத்தனை நியமத்தை வழங்கியிருக்கிறான் நேர்மறை. இதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நம்மால் நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. சரி, அது போகட்டும். நாம் நன்றி கொன்றவர்களாக வாழ்ந்தோம் என்றால் என்ன ஆகும்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சரிதையைத்தான் அல்லாஹ் மேற்காணும் வசனங்களிலே சொல்லி கொண்டிருந்தான். கடந்த வாரத்திலே நாம் பார்த்து கொண்டிருந்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுக்கு அல்லாஹ் நூற்றுக்கணக்கான நியமத்துகளை வழங்கிய போதும் கூட அவர்கள் நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்த காரணத்தினாலே பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு ஆளானார்களா இல்லையா? அது பற்றி நாம் கடந்த வாரம் எடுத்துரைத்தோமா இல்லையா? இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் மட்டுமல்ல, இந்த புவியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் நன்றி செலுத்தாவிட்டாலும் அல்லாஹுக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காரணம், அவன் தேவையற்றவன். இப்போ இன்னல்லாஹ கனியும் லகனியும், அவன் தேவையற்றவன். நீங்கள் நன்றி செலுத்தினால்தான் அவனுடைய புகழ் உயரும் என்பதல்ல, அவனுடைய மகத்துவம் பிரகாசப்படும் என்பதல்ல. அவன் தேவையற்றவன், அவன் புகழுக்குரியவன். அப்படியானால் நீங்கள் நன்றி கொன்றவர்களாக வாழ்ந்துகின்றால் உங்களுக்குத்தான் இழப்பு, உங்களுக்குத்தான் பாதிப்பு. நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வங்கள் எப்படி அது கரைந்து போகும் என்று சொல்ல முடியாது. அதற்கு ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டுவிடும். இந்த ஆயத்திற்கு அப்படித்தான் விளக்கம் சொல்கிறார்கள். நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய செல்வம் நீடிக்காது, நிலைத்திருக்காது. பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு அல்லாஹ் ஆளாக்கிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அளித்த அந்த நேமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தாமல் இருந்தோம் என்றால் அந்த நேமத்துகள் நம்மை விட்டும் பறிபோய்விடும். அது பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். அதனுடைய விளைவை நீங்கத்தானே சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும். என்னுடைய அதாபு மிக கடுமையானதாக, இந்த ஒரு வார்த்தை போதுமா? இல்லை, என்னுடைய அதாபு மிக கடுமையானதாக இருக்கிறதா இல்லையா என்று. எனவே நன்றி செலுத்துவதனால் நமக்கு கிடைக்கின்ற பலாபலன்கள் ல அசீதன்னக்கும், நன்றி செலுத்தாவிட்டால் நமக்கு ஏற்படுகின்ற விளைவுகள் இன்ன அதாபி ல ஷதீத். இது போன்ற விஷயங்களை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நாம் மக்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு யார் யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ, யார் யாரெல்லாம் நம்முடைய கஷ்டங்களில் பங்கெடுக்கிறார்களோ, நம்முடைய பெற்றோர், நம்மை பெற்ற மாதா பிதாவாக இருக்கட்டும், நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நம்முடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு உபகாரம் செய்த அத்தனை பேருக்கும். அதே போன்று எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு என்றைக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பது வெறும் வார்த்தையினால் மட்டுமல்ல, நம்முடைய இபாதத்துகளால், வணக்க வழிபாடுகளால், உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஈருலகத்திலேயும் இன்னும் மேம்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை விளங்கி வாழ அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.